இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 19, 2026, 19/3/2026, தமிழ் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 5ஆம் நாள் வியாழக்கிழமை. உத்திரட்டாதி நட்சத்திரம். அமாவாசை திதி காலை 6:54 வரை. அதன் பிறகு வளர்பிறை பிரதமை திதி. சித்த யோகம். சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சைத்திர சுத்தம், யஜரம், யுகாதி, ஸ்வேத கல்பாதி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகுகாலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் செவ்வாய், புதன், ராகு, மீனத்தில் சனி, சூரியன், சுக்கிரன், சந்திரன். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. விரயஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தினாலும் உங்களுடைய நிலையற்ற தன்மையினாலும் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படும். வேலை இல்லாமல் இருந்தாலும் வீட்டிலையும் சரி உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால, அதாவது வாக்குஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால, நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி உங்களுக்கு எதிரியாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவிலாகட்டும் அல்லது சக பணியாளர்கள் உறவிலாகட்டும் இன்று மனஸ்தாபங்கள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனம் கொள்வது நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசு தேவையில்லாமல் குழப்பத்தை சந்திக்கும். உங்கள் கௌரவத்தை பாதிக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் நீங்களாக போய் வாலண்டராக ஆஜராகிட்டு அவங்க என்னை அவமானப்படுத்திட்டாங்க, இவங்க என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, நீங்களாக புலம்புவீங்க. உங்களுக்கு மதிப்பு மரியாதை குறையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால குடும்பத்திலும் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்கள் எதிர்பார்த்தபடி ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் நிதானம் கடைபிடிப்பது நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனிப்பட்ட தேவைகளுக்காக செலவுகள் அதிகரிக்கும். அதனால் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் மனஸ்தாபம் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல உங்கள் மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். லூஸ் டாக்ஸ் விட்டு சங்கடத்தை சந்திப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக அவங்க ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா அதை ஒன்றா செய்யணும். இல்லாட்டி செய்ய முடியலன்னா வேறு ஏதாவது அல்டர்னேட்டிவ் கொடுத்துட்டு நகரணுமே தவிர அந்த இடத்துல அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. இப்பொழுது நீங்கள் அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்தும். ரிஷப ராசி. லாபஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. ராசிநாதன் உச்சமாக இருக்கார். அதனால் இன்று உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக சில முன்னேற்றங்கள் ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல குரு இருக்கார். இந்த குரு உங்களுடைய தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், டாக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களின் வளர்ச்சியால் சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற குதூகலமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு நட்பாக இருந்து உங்களுக்கு அறிவுரை வழங்கிய சில பெரிய மனிதர்கள் அல்லது மேலதிகாரிகள் உங்கள் பேரில் வன்மத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் விஷயத்தில் பல பலன்கள் ஏற்பட்டாலும் அது பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது, பெருசாக அட்ராக்ஷன் ஏற்படுத்தாது. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியும் வாழ்க்கை துணை மூலமாக சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்குது. நெருப்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. வியாபாரிகள் பண பலத்தை அதிகரிப்பார்கள். அதனால் உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படும். குடும்பத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மரியாதை உயர்வு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுடைய கௌரவத்தையும் உயர்த்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியான சோர்வுகள் விலகும். ஆனால் அதே சமயம் உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கான நேரமாக இருக்கிறனால கொஞ்சம் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவலைகள் ஏற்பட்டாலும் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற குழப்பமான நாள். என்னதான் பண வருமானம் லாபம் எல்லாமே சாதகமாக இருந்தாலும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் பதட்டத்தை ஏற்படுத்துவார். அதனால் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தாயாருடனோ அல்லது உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களிலோ உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கும். நிதானத்தை கடைபிடித்தால் இன்று உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். மிதுன ராசி தசமஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் வெற்றியை தரும். தொழில் ரீதியாக வேலை ரீதியாக சற்று கடுமையான முயற்சி இருக்கும். அதாவது ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் டார்ச்சர் கொடுப்பாங்க. வேலை பளு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்திலும் தந்தையின் ஆரோக்கியத்திலும் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய வளர்ச்சியால் அவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகள் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு தனயோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேமிப்பை காட்டிலும் செலவுகள் இருக்கும். அது தந்தையின் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள். ஆனால் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடைய மேல் படிப்புக்கான செலவுகள் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய எதிர்காலம் கருதி, அதுவும் குறிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் உங்கள் கை காசை செலவு பண்ணுற மாதிரி இருந்துன்னா அது சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று பதட்டம் கூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். செவ்வாய் உங்களுடைய 6-11 அதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் அல்லது கடன் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தினால சற்று தடுமாற்றம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்புகளின் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உங்களுடைய பதவி உயர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் உங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்துவீர்கள். அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். அதே சமயம் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். காதல் விஷயத்தில் நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற நாள். கடக ராசி ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கார். அதாவது வளர்பிறை சந்திரனாக இருக்கார். இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். தந்தை வழியில் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். உங்களுக்கும் தந்தைக்கும் ஒரு மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்றைக்கி பெருசாக பட்டும் படாமல் இருக்கிறது நல்லது. அப்படி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நான் வாக்குவாதம் பண்ணுவேன், சண்டை போடுவேன் அப்படின்னு உட்காந்து உங்கள் அப்பா கூட சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, இல்லை உங்கள் பசங்க கூட சண்டை போட்டிங்கன்னா அது உங்களுடைய மரியாதை குறைவை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் லாபம் பெருகுவதில் தாமதம் ஏற்படும். ஆனால் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த செலவுக்கு காரணம் குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அதனால் முதலீடுகளுக்கான நேரம் இது. கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் அதிக முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக நிலம் சார்ந்த வியாபாரம் முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி அமோக வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய முதலீடுகளில் அதிகம் ஈடுபடாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இல்லை. அதனால் நீங்கள் ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்கிட்ட கடன் கேட்குறதுன்னு தெரியாது. அரசாங்க ரீதியாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு நட்பாக இருந்தவர்களின் குறுக்கீடுகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அந்த லோன் சாங்ஷன் ஆகிறதுல ப்ராசஸில் டிலே பண்ணுவாங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு கணவன் மனைவி உறவில் ஆகட்டும் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் உறவில் ஆகட்டும் மனஸ்தாபங்கள் குறைந்து ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறீங்க, இல்லை ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கிற பிஸ்னஸில் கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற பண உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கடன் உதவிகள் பேங்க் லோன் மூலமாகவோ கவர்மெண்ட்
ஸ்கீம்ஸ் மூலமாகவோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்களை காயப்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முதலீடுகளை காட்டிலும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப விஷயத்தில் உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால் யார் கூட பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. ஏன்னா இன்றைக்கி யார்கிட்ட பேசினாலும் உங்களுடைய வார்த்தைகள் உங்களை ஏற்படுத்தி அவங்களால் சூழ்நிலைகள் இருக்குது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் இன்றைக்கி பேசுகிறதா இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது, அல்லது 19 பேசிட்டு வர்றது நல்லது. இன்றைக்கி ரொம்ப டீட்டெயில்டாக பேசினீங்கன்னா உங்களுடைய வீக்னஸையே நீங்கள் வெளிப்படுத்தி அதனால் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணுங்கிறதுக்காக சில சமயம் அதிகமான பண இழப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் மனஸ்தாபத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உடன்பிறப்புகளும் இன்றைக்கி தேவையில்லாமல் உங்கள் பேரில் கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில பேர் உங்களை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று முடிந்தவரை உங்களுடைய பர்சனல் விஷயங்களை வெளியிடாதீங்க. வெளியாட்களிடம் பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குறிப்பாக அஃபீஷியலாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா ஆஃபீஸ் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் கேஷுவலாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக உங்களுடைய மேலதிகாரிகளை திருப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி புதன் வக்கரமாக இருக்கிறதுனால குதர்க்க பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும், எதிரிகளை உருவாக்கும். நீங்கள் நார்மலாக பேசினாலே அடுத்தவங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துவீங்க. இப்போ குதர்க்கமாக பேசிங்கன்னா கேட்கவே வேண்டாம். அதுவும் நீங்கள் வாங்கின கடன் சம்பந்தமாக ஏதாவது பேசுகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படுத்தும். வியாபார ரீதியான முயற்சிகள், உங்களுடைய பதவி உயர்வு சார்ந்த முயற்சிகளில் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய உங்களுடைய சக பணியாளர்களுடன் இன்று மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகளை காட்டிலும் குடும்பத்தாரின் தேவைகளுக்காக நேர விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதையும் அதிரடியாக சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆஃபீஸ் விஷயத்தில் ஹையர் அஃபீஷியல்ஸ், மேனேஜ்மெண்ட் இல்லாட்டி அரசாங்க ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கை காசை அவங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி, ராசிக்கு 7ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன், சுக்கிரன், சூரியன், சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால உறவுகள் விஷயத்தில் இருந்த மனஸ்தாபத்தை குறைப்பதற்கான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். ஆனால் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. குறிப்பாக உங்கள் உறவுகள் விஷயத்தில் நீங்கள் எதையாவது சொல்ல போக அது தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் விஷயத்தில் உங்களுடைய உறவுகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும். அதே சமயம் புதுசாக வீட்டுக்கு வரக்கூடிய நபர்களால் உங்களுக்கு மன வருத்தம் அல்லது அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நட்புகள் மூலமாக சில உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபம் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் அதே சமயம் வேலைக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் மறைவு ஸ்தானங்கள் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பெருசாக மருத்துவ ரீதியான சங்கடங்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பட்டும் படாமல் இருக்கணும். அவங்க கூட அப்படி இருந்துட்டீங்கன்னா நல்ல அந்யோன்யம் பாராட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவுகளுடன் இன்று தேவையற்ற மனஸ்தாபங்கள், விமர்சனங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால இன்றைக்கி யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் உங்களுடைய தேவை என்னவோ அதை மட்டும் கேட்டுட்டு இருங்க. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, அடுத்தவங்களை பற்றி கோல் மூட்டுறது இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அல்லது கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். வேலை செய்கிற இடத்துல சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்கள், அதுவும் குறிப்பாக நீங்கள் கடந்த காலத்தில் வாங்கின கடன் நிலுவைத் தொகை சார்ந்த கிண்டல் கேலி பேச்சுக்கள் எரிச்சலை ஏற்படுத்தும். இன்றைக்கி அனாவசியமாக யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. ஏன்னா வாக்குவாதம் பண்ணினீங்கன்னா அது கைகலப்பில் முடியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். துலாம் ராசி, ராசிக்கு 6ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களின் செயல்பாடுகளை விமர்சித்து முறியடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களை பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறவங்க அடங்கி போவாங்க, எதிரிகள் அடங்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உடன்பிறப்புகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இன்னைக்கு உங்கள் கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்க இவங்க கூட யார்கிட்ட பேசினாலும் சரி உங்களை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க. உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் இன்று பெருசாக எதிர்பார்ப்பை வச்சுக்காதீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் விஷயத்திலும் உங்களுடைய வியாபார விஷயத்திலும் முன்கோபத்தின் காரணமாக புதிய எதிரிகளை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். என்னதான் சந்திரன் 6ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும் எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுக்கான நேரம் இது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் பேச்சு வார்த்தை விரயம் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதாவது ஓவராக லூஸ் டாக் விட்டிங்கன்னா உங்களுடைய வீக்னஸ் அவங்களுக்கு தெரியும். உங்களுடைய மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்குது உங்ககிட்ட. பிடிவாதத்தை விடுறதுக்கான முயற்சி எடுங்க. உடன்பிறப்புகள் விஷயத்தில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். உங்கள் தம்பி தங்கைகள் உங்களை டாமினேட் பண்ணி பேசுவாங்களே தவிர உங்களுடைய சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க மாட்டாங்க. புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் மாற்றம் தள்ளி போகிறது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும். ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதுனால யூ வில் ட்ரை டு லீட் அ குரூப். உங்களுடைய டீமை நீங்கள் லீட் பண்ணுறதுக்கான நேரம். நீங்கள் எந்த இடத்துல வேலை பண்ணாலும் சரி, ஒரு சேல்ஸில் இருந்தாலும் சரி, ஒரு கலெக்ஷனில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழே இருக்கிற டீமை நீங்கள் ரொம்ப அழகாக லீட் பண்ணி உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுத்திப்பீங்க. எதிரிகள் கூட அஷ்டானிஸ் ஆகிற அளவுக்கு, அதாவது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீர்கள். இதன் மூலமாக சந்தோஷ மிகுதி ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட சந்தோஷத்திற்காக நேரம் செலவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விருச்சிக ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன், உச்ச சுக்கிரனோட சூரியன், சந்திரன், சனி சேர்க்கை. இதனால் உங்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் அவங்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்குது. வாழ்க்கை துணையும் கொஞ்சம் அதிகமாக டாமினேட் பண்ணுறாரு. அவருடைய பேச்சு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி குடும்பத்தில் யார் பேசினாலும் உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. இன்னும் ஒரு மாதம் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்க போகிறது. அதுக்கு பொறுமை மிக அவசியம். உங்களுடைய பதட்டமோ அவசரத்தன்மையோ அவசர கொடுக்கத்தன்மையோ உங்களுக்கு உதவியாக இருக்காது. குழந்தைகள் விஷயத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நற்செய்திகள் வரும். ஆனால் அவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல விஷயங்கள் வந்தாலும் அவங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் கொள்வது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உடன்பிறப்புகள் விஷயத்தில் செலவுகள் ஏற்படும். வியாபார விஷயத்தில் செலவுகள் ஏற்படும். முதலீடுகள் ஏற்படும். சிலருக்கு வியாபார விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான முயற்சியில் இன்றைக்கி ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி டிக்கெட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து, டிக்கெட் புக் பண்ணுறதுலேருந்து, உங்களுக்கு விசா கிடைக்கிறதுலேருந்து இன்றைக்கி எந்த முயற்சி எடுத்தாலும் சாதகமான பலன்கள் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். ஏன்னா கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை இல்லைங்க. அதனால் கொஞ்சம் பொறுமை காப்பது. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகணும். அது வரைக்கும் யாருக்கிட்டையும் வார்த்தையை கொடுத்துடாதீங்க. நான் உங்களுக்கு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கல் அதிகரிக்கும், கடன் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது செலவுகள் யார் மூலமாக செலவாகும்னா உங்களுடைய மூலமாகவோ அல்லது நிலம் சார்ந்த செலவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சொந்த வீடு வாங்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு அது உங்கள் வாழ்க்கை துணை மூலமாகவோ அல்லது உங்களுடைய சுய முயற்சியின் மூலமாகவோ சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடம்பு ஒரேடியாக 100% க்யூர் ஆகாது. ஏதோ ஒரு அசௌகரியம் இருக்கும். உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு ரெண்டு விஷயத்துக்கு சண்டை நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். வயிறு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் கொள்வது நல்லது. அதே சமயம் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ்கிட்டையோ இல்லை பேங்க் மேனேஜர்கிட்டையோ இல்லை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்கிட்டையோ நீங்கள் கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணுவீங்க. ஆனால் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு அமோக பலன்களை ஏற்படுத்தும்.
திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுனால மனசும் புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளின் மூலமாக தொழில் அபிவிருத்திக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக உங்களுடைய வேலை சம்பந்தமாக இருந்து வந்த ஒரு பதட்டமான சூழ்நிலை கொஞ்சம் தொடர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் அதில் மாற்றத்தை உணரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கான நேரம் இது. இப்போ நிலத்தில் முதலீடு பண்ணலாமே தவிர நிலத்தை விற்று என்கேஷ் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் அந்த சொத்து மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் கனவான ஃபாரின் போகிறதுக்கு, வெளிநாட்டு பிரயாணம் அல்லது வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் இன்றைக்கி சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். எப்பேற்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. மன தைரியம் அதிகரிக்கும். அதே சமயம் சுகமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு தொழில் ரீதியாக வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய வளர்ச்சியின் காரணமாக அடுத்தவர்களின் பொறாமைக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிகளின் பலம் கொஞ்சம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால பெருசாக பிரச்சனை இல்லை. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்னைக்கு அதுக்கு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் காரசாரமான பேச்சுவார்த்தை நடக்கும். குறிப்பாக உங்களுடைய மேலதிகாரிகளின் சொல்லாடல்களை நீங்கள் தக்க வார்த்தைகளை கொண்டு பிரயோகித்து அதில் வெற்றி காண்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நிலம் வீடு மனை சார்ந்த முதலீடுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சொத்தை வச்சு பணம் சம்பாதிக்க முடியாது. மகர ராசி, இன்று உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய, குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். ஆனால் அதே சமயம் பாக்யாதிபதியான புதன் வக்கரங்கள் 2ஆம் இடத்தில் இருக்காரு. தந்தை மூலமாக சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை வழி உறவுகளுடன் அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் முன்கோபத்தை வெளிப்படுத்துறீங்க. உடன்பிறப்புகள் விஷயத்தில் முன்கோபத்தை வெளிப்படுத்துறீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வழக்குகளில் இன்னைக்கு தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா கடைசியில் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ரிசல்ட் என்னமோ உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் பேசுறதுல கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத சில தேவையற்ற பேச்சுக்கள் அவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். பண விவகாரங்களில் உங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், படிப்பு சார்ந்த விஷயங்களில் நேர்மையை பயன்படுத்தினால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். நேர்மையாக இருந்துட்டீங்க அப்படின்னா, உண்மைக்கு புறம்பாக எதுவும் பேசாமல் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை வேற யாருக்கும் கிடைக்காத மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். கும்ப ராசி, ராசிக்கு 2ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன், அதுவும் குறிப்பாக உங்களுக்கு பாக்யாதிபதியான சுக்கிரன் உச்சமாக இருக்கார். குடும்பத்தில் சுப விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பாற்றலை வெளிப்படுத்தி உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுத்துவார்கள். வியாபார விஷயமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரு நல்ல விஷயம்னா, உடம்புல இருந்த வியாதிக்கு டெம்பரவரி ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்க போகிறது. அதனால் உங்களுக்கு உடம்பு அனுசரணையாக செயல்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். பண விவகாரங்களில் நிதானத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்து ரீதியான சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு எங்கள் பரம்பரையிலே சொந்த வீடு வாங்கி யாரும் பழக்கம் இல்லை சார், எல்லாம் வாடகை வீட்டிலே கழிஞ்சிட்டோம் அப்படின்னா, யூ ஆர் தி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். நீங்கள் தான் முதல் தலைமுறை சொந்த வீட்டில் போய் உக்காரத்துக்கு. அப்படி இல்லை சார், நான் வேலை பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா, திடீர்னு ஒன்று அமையும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பாக்யாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால இன்றைக்கி எதெல்லாம் உங்களுக்கு விதிக்கப்பட்டதோ அதெல்லாம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி, சொத்து சேர்க்கை, வேலை பாக்கியம், திருமண பாக்கியம் எல்லாம் நடக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக இருக்குது.
சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் சற்று பதட்டம் அதிகரிக்கிறதுக்கான நேரம் இது. அவசரப்படாதீங்க, பொறுமையாக பேசுங்க, பொறுமையாக செயல்படுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கான நேரம். உஷ்ணம், வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு உங்களுடைய அன்றாட நிகழ்வுகளில் தடையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். வருமானத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் உங்கள் உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்கலை. கால் வலி, இடுப்பு வலி, முட்டி வலின்ட்டு ஏகப்பட்ட வலிகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எதிரிகள் விஷயத்திலும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் அசந்தீங்கன்னா எதிரிகள் தங்களுடைய வளர்ச்சிக்காக உங்களை கீழே தள்ளுறதுக்கு தயங்க மாட்டாங்க. எதிரிகள் விஷயத்தில் மட்டும் இல்லை, உங்களுடைய எதிர்பாலின நட்புகள் விஷயத்திலும் அவசரப்பட்டு அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுற வாய்ப்பை ஏற்படுத்தும். மீன ராசி. கடந்த கால நட்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் விலகும். கடன் சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த கடன் விஷயங்கள் இன்றைக்கி கொஞ்சம் பூதாகரமாக இருக்குது. அது சம்பந்தமான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான திறமை உங்களிடம் இருக்குது. எதிரிகிட்டேயே போய் கடன் கேட்பீங்க. உங்களுடைய தைரியம் என்னென்னா அங்கே தான் உங்களுடைய சாமர்த்தியமே. அவங்களுடைய வீக்னஸ் என்னன்னு பார்த்து அந்த இடத்துல அடித்து உங்களுக்கு காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். வார்த்தை ஜாலத்தை கொண்டு எதிரிகளிடமிருந்து காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வருமான அதிகரிப்புக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை ஏற்படும். அதே சமயம் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்புல ஏதோ வியாதி என்னன்னே தெரியாமல் இருக்குது, அவஸ்தைப்பட முடியல, நடக்க முடியல, உட்கார முடியல அப்படின்னு இருக்கிறவங்க, உங்களுடைய வேலைகளை உங்களால் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மனசில் தைரியத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்திகள் வரும். மருத்துவ ரீதியான மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய மாசாந்திர பிரச்சனையில் சிக்கல் இருக்குன்னா அதுக்கான மருத்துவ தீர்வுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருங்க. உங்கள் வாழ்க்கை துணை வேறு ஊருக்கு மாற்றலாகிறதுக்கோ வேறு ஊருக்கு இடம்பெயர்வதற்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.